ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிரிக்கெட் வரலாற்றுலேயே செம்ம ஸ்பீடாக பவுலிங் போட்டவர் ஷோயப் அக்தர்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அவ்வளோ ஸ்பீடாக போகிற பந்தோட வேகத்தை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? அதுக்கு பின்னாடி இருக்கிற அதே சயின்ஸ் கான்செப்டை தான் ரெண்டு பிளானட்ஸுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் நம்ப முடியுதா? அந்த கான்செப்டை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி அலை மற்றும் அலை நீளம்னு என்னன்றதை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு அமைதியான குளத்தில் கல்லை தூக்கி போடுறப்ப அலைகள் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா? இதை நம்ம நார்மலாக அலைன்னு சொல்லுவோம். இதை மேலேருந்து பார்த்தோன்னா எப்படி தெரியும்? இப்படி ஃபார்ம் ஆகிற அலைகளை சைட்லேருந்து பார்த்தோன்னா இப்படி தெரியும். இல்லை, இந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளி வர இருக்கிற அந்த ஷேப்பை தான் ஒரு அலைன்னு சொல்லுவோம். அதற்கான நீளத்தை தான் அலை நீளம்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் வேவ் அப்புறம் வேவ் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பல அலைகளை கொண்டதை அலைக்கற்றைன்னு சொல்லுவோம். இதில் ஏதாவது ஒரு புள்ளியை இந்த முழு அலையும் கடந்து போகிறதுக்கு எடுத்துக்கிட்ட நேரத்தை டைம் பீரியட்னு சொல்லுவோம். அதோட ஒரு செகண்டில் ஒரு புள்ளியை எத்தனை அலைகள் கடக்குதோ அதை ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். அதாவது தமிழில் அதிர்வெண் அப்படின்னு சொல்லுவோம். என்னுடைய அமைதியாக இருந்த அந்த குளத்தில் தூக்கி போட்ட கல் தான் அந்த அதிர்வை ஏற்படுத்துச்சு. ஸோ அந்த புள்ளியை சோர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த அலையை யார் உணர்றாங்களோ அவங்கள ரிசீவர்னு சொல்லுவோம். இப்போது இந்த சோர்ஸ் அசையாத ஒரு ஸ்டேஷ்னரி சோர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்டேஷ்னரி ரிசீவர் ஒரு செகண்டுக்கு ரிசீவ் பண்ணுற வேவ்ஸோட கவுண்ட்டு மாறவே மாறாது. அதாவது அவர் ரிசீவ் பண்ணுற அலைகளோட ஃப்ரீக்வன்சி மாறவே மாறாது. இதே அந்த சோர்ஸ் ஏதாச்சும் ஒரு பக்கம் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ரிசீவர் அந்த சோர்ஸ் மூவ் ஆகிற டைரக்ஷனில் இருந்தார்னா அவருக்கு ஒரு செகண்டுக்கு அந்த சோர்ஸ் ஏற்படுத்துகிற உண்மையான ஃப்ரீக்வன்சியோட அதிக ஃப்ரீக்வன்சி அலைகளை உணர முடியும். அதே அந்த ரிசீவர் அந்த சோர்ஸ் மூவ் ஆகிற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் சைடில் இருந்தார் அப்படின்னா சோர்ஸ் கொடுக்குற அலைகளோட ஃப்ரீக்வன்சியை விட அவர் உணர்கிற அலைகளோட ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும். அதாவது ஒரு செகண்டுக்கு அந்த சோர்ஸ் எவ்வளோ அலைகளை கொடுக்குதோ அதை விட அவர் ஒரு செகண்டுக்கு உணர்கிற அலைகள் கம்மியாக தான் இருக்கும். இது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சோர்ஸ் அது முதல் அலையை கொடுத்ததுக்கப்புறம் அதோட ரெண்டாவது அலையை அது முதல் அலை இருந்து கொடுத்த இடத்துல இருந்தே கொடுக்கறதுக்கு பதிலாக கொஞ்சம் தள்ளி முதல் அலைக்கு பக்கத்துலேயே கொடுக்குது. இதனால முதல் அலைக்கும் ரெண்டாவது அலைக்கும் உண்டான இடைப்பட்ட தூரம் குறையுது. அதனால் ரிசீவர் உணர்கிற ஃப்ரீக்வன்சி அதிகமாகுது. ஆனால் சோர்ஸ் கொடுக்குற ஃப்ரீக்வன்சி மாறுறது கிடையாது. காதால் உணர்கிற ஒலி கூட ஒரு விதமான அலை தான். நார்மலாக ஒரு ஆம்புலன்ஸ் நம்மளை கிராஸ் ஆகி போகிறப்ப அது தூரத்துலேருந்து வர்றப்போ சவுண்டு கம்மியாக கேட்கும், நமக்கு பக்கத்தில் வர்றப்போ சவுண்டு அதிகமாக கேட்கும். நம்மளை தாண்டி போனதுக்கப்புறம் சவுண்டு மறுபடியும் கம்மியாகிடும் இல்லையா? இது எதனால அப்படின்னா அது தூரமாக இருக்கிறதுனால கம்மியாக கேட்குது அப்படின்றது மட்டும் கிடையாது. இப்போ இந்த ஆம்புலன்ஸ் நம்மள்ட்ட இருந்து ஒரு 50 மீட்டர் தள்ளி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஸ்டேஷ்னரியாக அங்கேயே இருந்து சைரன் சவுண்ட் கொடுக்குறப்ப அப்போ நம்ம கேட்குற சவுண்டோட வேல்யூக்கும் அது ஸ்பீடாக மூவ் ஆகிட்டே அந்த 50வது மீட்டரை கிராஸ் பண்ணுறப்ப அப்போ அது கொடுக்குற சவுண்டோட வேல்யூ அதிகமாக இருக்கும். ஆனால் ஸ்டேஷ்னரி சோர்ஸ் கொடுக்குற அதே ஃப்ரீக்வன்சியை தான் நம்மளும் ரிசீவ் பண்ணுவோம். ஆனால் மூவிங் சோர்ஸ் கொடுக்குற ஃப்ரீக்வன்சியோட நம்ம அதிகமாக ரிசீவ் பண்ணுவோம். ஃப்ரீக்வன்சி அதிகமாக அதிகமாக பிச்சும் அதிகமாகிறதுனால நமக்கும் அது பலமாக கேட்குது. இந்த மாதிரி சோர்ஸோ அல்ல ரிசீவரோ மூவிங்கில் இருக்கிறப்போ ஏற்படுற இந்த ஃப்ரீக்வன்சி சேஞ்சை தான் டாப்ளர் எஃபெக்ட்னு சொல்கிறோம். இந்த கான்செப்டை தான் கிரிக்கெட் பாலோட பவுலிங் ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. கிரவுண்டோட ரெண்டு ஆப்போசிட் எண்ட்ஸில் வச்சுருக்கிற ரேடார் கன்ஸ் கண்டினியூஸாக ரேடியோ வேவ்ஸை அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி அனுப்புகிற வேவ்ஸ் கிரவுண்டு மேலே இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட் மேலேயும் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். அதில் ரிஃப்ளெக்ட் ஆகிற ஒரு சிறிய பங்கு அனுப்பிச்ச சோர்ஸுக்கே திரும்பி வந்துடும். அப்போது அதே இடத்துல ஒரு ரிசீவரையும் வச்சு அந்த சிக்னல்ஸை சென்ஸ் பண்ணுவாங்க. இப்போது இதில் சோர்ஸ் ஸ்டேஷ்னரி ஆனால் பால் மூவிங். ஸோ இங்கேருந்து ரிசீவருக்கு அதாவது பாலுக்கு வேவ் போனப்போ அப்போ சில ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகிருக்கும். அதே இது பால்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம ரிசீவருக்கே திருப்பி அந்த வேவ் வர்றப்போ அப்போ பால் மூவிங். ஸோ இந்த மூமெண்ட்னால ஃப்ரீக்வன்சியில் ஒரு குறிப்பிட்ட சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த ஃப்ரீக்வன்சி சேஞ்சை ஆம்ப்ளிஃபை பண்ணி டோட்டலாக மூவ் ஆனது நம்ம பால் மட்டும்தான். ஸோ டோட்டல் பாலோட வெலாசிட்டியை கண்டுபிடிச்சிருவாங்க. பட் இது கிரவுண்டில் இருக்க எல்லா பொருள் மேலேயும் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றதுனால மோஸ்ட்லி அந்த கிரவுண்ட்லேயே அதிகமான ஸ்பீடில் போகிறது அந்த பந்து தான். அப்படின்றதுனால அதிகமான ஃப்ரீக்வன்சி சேஞ்சை டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு பவுலிங் ஸ்பீடை கொடுப்பாங்க. இந்த டெக்னிக் இல்லாமல் ஹாக் ஐ அப்படின்ற டெக்னிக் மூலமாகவும் பவுலிங் ஸ்பீடை கண்டுபிடிப்பாங்க. கிரவுண்டை சுற்றி 6 கேமராஸ் வச்சு பால் பவுலர் கையிலேருந்து ரிலீஸ் ஆகி கிரவுண்டில் டச் ஆகி பேட்மேனோட பேட்லேயோ இல்லை பேட்லேயோ டச் ஆகிற வர
பாலோட முழு மோஷனையும் கேப்சர் பண்ணி ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணுறதுக்கு அது எவ்வளோ டைம் எடுத்திருக்குது அப்படின்றத வச்சு அதோட ஸ்பீடை கண்டுபிடிப்பாங்க. இந்த ஹாக்கை யூஸ் பண்ணி தான் எல்பிடபிள்யூ அப்பீல் அப்போ கூட பந்து பேட்ஸ்மேனோட பேடை தாண்டி எப்படி போயிருக்கும் அப்படின்ற ப்ரொஜெக்ஷனையும் கண்டுபிடிப்பாங்க. இப்போ பேக் டு டாப்லர் எஃபெக்ட். இதே கான்செப்டை யூஸ் பண்ணி தான் பூமிக்கும் மற்ற கிரகங்களுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் மோரோவர் இதில் அவங்க கண்டுபிடிச்ச இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு செகண்டும் இந்த அண்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிரகங்களும், அதாவது ஒவ்வொரு துகளுமே ஒன்றை விட்டு ஒன்று தள்ளி போயிட்டே தான் இருக்குது. அதாவது இந்த அண்டம் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் பிக் பேங் தியரி இதுதான் சொல்லுது. ஸோ ஃபைனலி டாப்லர் எஃபெக்ட்னா என்ன? ஒரு சோர்ஸோ ஒரு ரிசீவரோ மூமெண்ட்டில் இருக்கிறப்ப ரிசீவர் சென்ஸ் பண்ணுற சிக்னலோட ஃப்ரீக்வன்சி சோர்ஸ் சென்ட் பண்ண ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவலாக இருக்காது. இப்படி சென்ஸ் பண்ணுறப்போ சென்டருக்கும் ரிசீவருக்கும் இடையில இருக்கிற தொலைவு குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு அப்படின்னா ரிசீவர் சென்ஸ் பண்ணுற ஃப்ரீக்வன்சி சென்டர் அனுப்பின ஃப்ரீக்வன்சியோட அதிகமாக இருக்கும். அதே தொலைவு அதிகமாகிட்டே வந்துச்சுன்னா ரிசீவர் சென்ஸ் பண்ணுற ஃப்ரீக்வன்சி சென்டர் சென்ட் பண்ண ஃப்ரீக்வன்சியோட ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஓப்பனாக சொல்லணும்னா இதே கான்செப்ட் எனக்கு புரியாமல் ஸ்கூல் படிக்கிறப்ப அந்த 2 மார்க் கொஸ்டினை நானே ஸ்கிப் பண்ணிட்டு போனேன். இப்போ அதை இவ்வளோ இடத்துல யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமோ கற்றுக்காம விட்டா எப்படி? ஸோ ஆல்வேஸ் நத்திங் இஸ் டூ டஃப் டு லேர்ன். ஸோ anybody can do.